உங்களுடைய முற்பிதாக்களுடைய சாபமா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு காரியங்கள், ஒரு தீட்டும் அருவருப்புமான ஏதாவது ஒன்று உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள, உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருக்குமானால், ஆண்டவருடைய அந்த இடத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. அந்த இடத்துக்குள்ள தேவன் நன்மையை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருக்குமானால், அதை உங்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று. அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். தேவனால் முழுவதுமாக அந்த இடத்துக்குள்ள கிரியை செய்ய முடியாதபடிக்கு தேவன் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தையும் அதை தடை பண்ணும். அதனாலதான் நாங்க நிறைய இடங்கள்ல போகும்போது ஒரு சில காரியங்கள், ஒரு தீட்டும் அருவருப்புமான ஒன்று உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள இருக்குமானால் அதை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுவோம் அநேக இடங்கள்ல. ஏன்னா அந்த சாபம், தீடான ஒன்று உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்குமானால் அது உங்க குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது, அது நன்மையை கொண்டு வர முடியாது. நீங்க எவ்வளவுதான் உழைச்சு நீங்க போராடினாலும் சரி, அதனுடைய பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணும். இந்த நாளிலே அந்த சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உடைக்க விரும்புகிறார். அதை உடைக்கப்படும் போது இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். என்ன சாபத்தின் கட்டுகள் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு, என்ன பாவ கட்டுகள் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு, இன்றைக்கு ஆண்டவர் அதை உடைக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்க குடும்பத்தை நிரப்ப போகிறது. அதே போல ஒரு சில தீட்டும் அருவருப்புமான சில சாபத்திலான பொருட்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருக்குமானால் அவைகளை அப்புறப்படுத்த ஆயத்தமாகுங்கள்.